வணக்கம், இது கலாமா கிச்சன். இன்னைக்கு வந்து ஒரு கம்பு தோசை எப்படி செய்யறதுன்னு சொல்ல போறேன். இந்த வெயிலுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி, ரொம்ப வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்படின்னா அதுக்கு அளவு சொல்றேன் பார்த்துங்க. இதெல்லாம் 250 கிராம் கம்பு, 250 கிராம் அரிசி, 60 கிராம் உளுந்து, 1 ஸ்பூனு வெந்தயம். இந்த ஸ்பூனால 1 ஸ்பூனு வெந்தயம். இது வந்து இந்த அளவு வந்து உங்களுக்கு பிஸ்கட் மிக்சர்ல கொடுக்குறோம், நீங்க அதுல பாத்துங்க. இப்போ இது வந்து ஊற வச்சுட்டேன் 2 மணி நேரம். அது நல்லா ஊறி போயிட்டு பாருங்க, நல்லா ஊறி போயிட்டு இப்போ நான் அரைச்சி உங்களுக்கு தோசை ஊற்றி எப்படின்னு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் தோசைக்கு. கம்பு மாவு இந்த பாருங்க சூப்பராக அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா நான் மழை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தேன் பாருங்க ஊற வச்சது. இப்போ இதில் இவ்வளோ உப்பு போட்டுக்கிறோம். உடனே ஊற்ற போகிறேன்னா நீங்கள் உடனே ஊற்றுறனா கொஞ்சம் தயிர் கலந்துக்குங்க. இன்னைக்கு அரைச்சி நாளைக்கு புளிக்க வச்சுட்டு ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். இன்னைக்கு அரைச்சி வச்சுருந்து நாளைக்கு தோசை மாவு மாதிரி புளிக்க வச்சு ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி உடனே ஊற்றினா தயிர் கலந்துக்குங்க. இப்போ இந்த தோசை ஊற்ற போகிறேன். இப்படி இந்த மாதிரி கரண்டியில் இப்படி ஊற்றுனீங்கன்னா மெல்லிசாக ஊற்றலாம் தோசை. குடி கரண்டியில் ஊற்றினா ஒரே கனமாக இருக்கும். எங்கள் பசங்கள்லாம் இதில் தான் கேட்பானுங்க, மொறு ஹோட்டல் தோசை மாதிரி ஊற்றி கொடுப்பேன். இப்போ தோசை மொறு வந்துட்டு பாருங்க, இந்த எடுத்துட்டேன். இது வந்து சைட் டிஷ் வந்து தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி. வாங்க சாப்பிடலாம், கம்பு தோசை சாப்பிடலாம். தாங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு. கம்பு தோசை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டேஸ்ட்டு.